49க்கு 5வது ஆன்சர் வரும். அடுத்த 42வது பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் பிள்ளைகள். இது கொஞ்சம் இந்த வளமையாக படிக்கிற இதுகளை விட கொஞ்சம் இதை கொஞ்சம் கஷ்டமாக நினைக்கின்ற பிள்ளைகள். அப்போ இதை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். கஷ்டம்ன்றதும் ஒன்றுமே இல்லை இல்லைங்களா. இப்போ தனித்தனியாக நாம் பிரித்து பார்த்தோம்னா அது சிறிய அந்த முக்கியமான பாயிண்ட்டுகள் இருக்கும். அந்த மையத்தில் வேகம் ஆறுமுடுகள் வாரது அது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நாம் யோசிக்க வேண்டியது விஷயம் மட்டும்தான். அடுத்த 42வது பாருங்கள். 40 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு சில்லு கிடையான தரையிலிருந்து மாறாக்கதிரும் வழுக்காமல் உருகுகிறது. நல்லா பாருங்கள், வழுக்காமல் உருகுகிறது. இப்போ பியோர் ஒளி ஒருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சில்லின் விளிம்பில் உள்ள உயர்ப்புள்ளியில் ஒரு மண் துணிக்கை ஒன்று சில்லிலிருந்து கலண்டு சில்லுக்கு முன்னால் விழுகிறது. பின்னர் சில்லு அம்மண் துணிக்கையை கடக்கிறது. மண் துணிக்கை விடப்பட்ட கணத்திலிருந்து சில்லு மண் துணிக்கையை கடக்க எடுக்கிற நேரம், வட்டத்தட்டுப்படி சுழல்ற நேரம். இது ஒரு வி என்ற ஒரு கதை ஒன்று இருக்கும், எங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல 2v என்ற ஒரு கதை ஒன்று இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள் என்ன செய்தால் ஒரு கணத்தில் இந்த இடத்துல இருக்கிற ஒரு மண் துணிக்கை என்ன செய்தான் கணத்தில் இதுலேருந்து கலண்டு விழுதான். அப்போ கலண்டு விழுந்த நேரம் அந்த இடத்துல இருக்கிற மண் துணிக்கைக்கும் 2v என்ற வேகம் இருந்திருக்கும். அப்போ அவர் என்ன செய்வார், 2v என்ற வேகத்தோடு எப்படியும் முன்னுக்கு வந்து விழுவார். ஒரு எரிய பாதை மாதிரி வந்து விழுவார். சரியா பிள்ளை? அப்போ உங்களுக்கு விளங்கணும், இந்த மண் துணிக்கை இருக்கிற கிடை வேகம்ன்றது 2v. அடுத்தது பாருங்கள் எரிய பாதையமாக இருக்குது. அப்போ இங்கே இருந்து விடுவிக்கப்பட்டதிலிருந்து இங்கே வந்து விழுவார். சரியோ, இந்த வட்டத்தட்டுன்றது இந்த இடத்தை எடுக்கிற நேரம், அதாவது இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கான நேரம் என்னன்றது கேள்வி. உண்மையில் இவ்வளோ தூரத்துக்கு போகிறன்றது இவரோட திணிவு மையம் இப்போ இங்கே வரணும். இப்போ இங்கே வந்து தானே பிள்ளை கடக்கலாம். இப்போ திணிவு மையம் இவ்வளோ தூரத்தை எடுக்கிறதுக்கு நேரம். அப்போ ஃபஸ்ட்டுக்கு நாம் என்ன செய்யணும்னா இந்த மண் துணிக்கு அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கணும்னு கண்டுபிடிப்போம். சரியா பிள்ளை? அவங்க பாருங்கள், உண்மையில் இது எரிய இயக்கம். எங்களுக்கு கிடைவேகம் 2v இருக்கட்டும். இப்போ நிலைக்குத்து வேகம்ன்றது எங்களுக்கு 0 தெரியும். இப்போ இதில் 6 தந்திருக்கிறாங்க. இந்த வட்டத்தில் 6 தந்திருக்காங்க. 40 சென்டிமீட்டர் என்றால் இவ்வளோ உயரமும் 80 சென்டிமீட்டர். என்ன 80 சென்டிமீட்டர். அப்போ எரிய பாதை நாங்கள் எரிய இயக்கம் படிச்சிருப்போம். இதை பார்த்தோன்னே எங்களுக்கு அவரோட நேரத்தை கண்டுபிடிக்கலாம். கிடைவேகம் எங்களுக்கு 2v தந்தாலும், சரியா பிள்ளைகள், 2v தந்தாலும் நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி தந்திருக்காங்க. அதை வச்சுக்கொண்டு நாம் என்ன செய்யலாம் என்றால் அவருடைய இயக்கத்துக்கான நேரத்தை கண்டுபிடிக்கலாம். நிலைக்குத்தை நான் கீழ் நோக்கி S/ut + ½ போட்டால் இந்த மண் துணிக்கைக்கு நிலைக்குத்து வேகம் 0 கிடையாதான வேகம் இருக்குது. அப்போ எஸ்ன்றது எனக்கு தெரியும் 80 தர 10 - 2 ut என்றது 0 ½ ஜிக்கு பதிலாக 10 t வர்க்கம். சரியா? இங்கே பாருங்கள், 0 வெற்றன் 16 தர 10/2 என்றது 16/100 வரும். அப்போ டி வர்க்கம் இங்கால வந்தால் 16/100 முழுவதின் வர்க்க மூலம். இப்போ 4/10 என்று வரும். இப்போ t = 0.4 செகண்ட். சரியா? 0.4 செகண்ட். அப்போ இங்கே பாருங்கள், இந்த மண் துணிக்கையில் கிடைவேகம் 2v என்றது மாறாது. இங்கேருந்து இங்கே வர வரைக்கும் 2v என்றது மாறாது. சரியா? மண் துணிக்கையிட்ட கிடை இடப்பெயர்ச்சின்றது எஸ் தான். அதே எஸ்ஸை கடக்கிறதுக்கு இவருக்கான நேரம் தான் கேள்வி. சரியா? நல்லா கவனிங்க, இவரோட கிடைவேகம் 2v, இவரோட கிடைவேகம் v. ஆனால் 2 பேரும் கடக்க வேண்டிய அந்த தூரம்ன்றது சமன். சரியா? இங்கே பாருங்க, S/ut 2 பேருக்கு கிடையா 6 முடுகள் 0 தானே பிள்ளை? கிடையா 6 முடுகள் 0. S/ut சரியா 2 பேருக்குமான கடக்க வேண்டிய தூரம் சமன். இவருடைய வேகம் அரைவாசி. இல்லைங்களா? இவருடைய வேகம் அரைவாசி என்றபடியால் நேரம் டபுளாக இருக்கும். இவருடைய வேகம் 0.4 செகண்ட் என்றால் இவருடைய வேகம் 0.8 செகண்ட். இவ்வளோதான். சரியா? இப்போ உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் நான் இவ்வளோ சமன்பாடு எழுதுன். பெரும்பாலான கேள்வி என்ன செய்யலாம், சும்மா மனசாலை என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி இதுக்கு நாம் 2 சமன்பாடு எழுத வேண்டி இருந்திருக்கும். சரியா? இப்போ இவர் டபுள் வேகம் இருக்கிறதால 0.4 செகண்டில் வருவார். அவருடைய வேகத்தில் அரைவாசின்றதால இவர் கொஞ்சம் டைம் கூட எடுக்கும், டபுள் நேரம் எடுக்கும் இதுக்கு. அப்போ 0.4 டபுள் 0.8 செகண்ட். அடுத்த 42வது கேள்வி. சரி, 47வது கேள்வியை பாருங்கள்.
47வது கேள்வி. ஒரு திண்ம உருளை ஒன்று சாய்தளத்தில் கீழ்நோக்கி உள்ளுகிறது. அதன் திணிவு 2 கிலோகிராமாகவும் RI.1 ஆகவும் இருக்குது. இப்படி சாய்தளத்திலேருந்து என்ன செய்து அவங்க உருளுதான். இப்போ உருளுற நேரம் இப்படி தரையை வந்து அடைக்கிறார். இந்த உயரம் 3 மீட்டராம். திணிவு தாராங்க 5 கிலோகிராம். RI.1 RI.1 தாராங்க. அதை விட சுழற்சி இயக்க சக்தி இப்போ கீழே வார நேரம் அவரோட சுழற்சி இயக்க சக்தி நமக்கு தெரியும். ஆரம்பத்தில் இருக்கிற அழுத்த சக்தி அவ்வளோ என்ன செய்யும், ஏகபரிமாண இயக்க சக்தியாகவும் சுழற்சி இயக்க சக்தியாகவும் மாறும். அப்போ அவருக்கு இந்த சுழற்சி இயக்க சக்தி மட்டும். இப்போ நம்ம சக்தி காபந்தத்துவம் போடுற நேரம் மொத்த சக்தியை தான் சமப்படுத்தும். அப்போ நம்ம சமப்படுத்துகிற நேரம் mgh நம்ம எழுதுகிறேன். mgh சமன் ½ mv² ப்ளஸ் ½ I⍵² என்ற கேட்டது இவர் மட்டும்தான். அப்போ நான் கேட்டது என்னது, ½ I⍵². இவ்வளோ தான் எனக்கு வேணும். அப்போ இதில் நான் ஒமேகாவை கண்டுபிடிச்சேன் என்றால் ½ I⍵² பிரதிட்டு என்றால் எனக்கு அவருடைய இயக்க சக்தி வரும். அப்போ எனக்கு என்ன வேணும், இப்போ ஒமேகாவை நான் கண்டுபிடிக்கணும். சரியா, ஒமேகாவை கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் எம் எல்லாம் வெட்டுப்படும், எனக்கு தெரியும் எம் வெட்டுப்படும். அங்கால அதுக்குள்ளே ஒரு எம் வரும், அதுவும் வெட்டுப்படும், இருக்கட்டும். மற்றபடி எல்லாம் தந்திருக்கிறாங்க. இந்த ஏகபரிமாண கதை தந்திருக்கிறாங்க இல்லை, ஏகபரிமாண கதை தரலை எனக்கு. ஆனால் நான் என்ன செய்யலாம் என்றால், இவர் பியூர் ரோலிங் தானே பிள்ளைகள், நழுவாமல் தானே உருள போகுது. இப்போ V = R⍵ போடலாம். அப்போ இதுக்கு பதிலாக R⍵ நான் போட்டேன் என்றால் எனக்கு ஒமேகா மட்டும்தான் வரும். அப்போ அதில் நான் ஒமேகாவை கண்டுபிடிச்சி இதில் கொண்டு வந்து பிரதியிட்ட என்ன செய்யணும்னா சுழற்சி இயக்க சக்தி வந்து கொள்ளும். சரியா, அப்போ சடத்துவ திருப்பம் தாராங்க ½ mr². சரியா, நான் இந்த எம் அப்படி இருக்கட்டும், நான் பிரதிடுறேன். mgh சமன் ½ mv² ப்ளஸ் ½ mr² இன்ட்டு ஒமேகா². சரியா, அதில் எம் வெட்டுப்படும். ஜிஹெச்சுக்கு பதிலாக, சரியா, இதில் இப்போ விக்கு பதிலாக R⍵² தான் போடுறேன். சரியா, விக்கு பதிலாக R⍵² தான் போடுறேன். அப்போ R² ஒமேகா². சரியா அப்படி இவங்க பாருங்கள். G10 H3. இப்போ நான் மேலே எழுதுகிறேன். G10 H3 ½ R என்னது, R.1 அடுத்தது ஒமேகா². அப்போ ½ தர 0.1 அப்போ 1 தர 10/2 இங்கே வாங்க ப்ளஸ் 1/4 தர இது என்னது, இங்கே ஒரு ஒமேகா² ப்ளஸ் R² பதிலாக 1 தர 10/2 ஒமேகா². இதை நீங்கள் சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒமேகா² வரும். இல்லை நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், இப்போ இதில் இருந்து நமக்கு தெரியும் என்னது ½ I⍵² பதிலாக ஐக்கு பதிலாக ½ mr² ஒமேகா². அப்போ இவ்வளோ தானே சுழற்சி இயக்க சக்தி. இப்போ இதை நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம் என்றால், பாருங்க ரெண்டுக்குள்ளேயும் mr² ஒமேகா² இருக்குது. இதுக்குள்ளேயும் mr² ஒமேகா² இருக்குது. இதுலேயும் mr² ஒமேகா² இருக்குது. அப்போ அது நீங்கள் இதுக்குள்ளே இருந்து இவ்வளோத்து நீங்கள் பொது எடுக்கலாம். 1/4 mr² பொது எடுத்தால், சரியா, நான் அதை அப்படி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். அப்போ இவ்வளோத்துக்குள்ளே இருந்து நான் ½ தர ½ mr² இன்ட்டு ஒமேகா². மொத்தமாக நான் எழுதினால் 1/4 mr² ஒமேகா². இவ்வளோத்துக்குள்ளேருந்து நான் அவ்வளோத்தையும் பொது எடுக்கிறேன். ½ 1/4, சரியா, 1/4 mr² ஒமேகா² எடுத்தால் இங்கே பாருங்கள், இதில் இருக்கிறது ½ தான் இருக்குது. இப்போ ½ தான் இருக்கின்றால் இப்போ இங்கே 2 வரும்.
பாருங்க, இதை இதால் பெருக்கி பாருங்கள், இது வரும் ப்ளஸ் இவ்வளோ மின்னு செஞ்சுட்டு அப்படியே வெளியில் வந்து +1. அப்போ இதான் நான் கேட்ட என்னது சுழற்சி இயக்க சக்தி. ரைனா உங்களுக்கு இதான் உண்மையிலேருந்து சுழற்சி இயக்க சக்தி விளங்குதா? நீங்கள் ஒன்றோ என்ன செய்யலாம், இப்போ இதை சுருக்கி ஒமேகாவை கண்டு இதில் போட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் என்ன செய்யலாம், இவர் தான் சுழற்சி, இவ்வளோ தான் எனக்கு தேவை. அப்போ இங்கே பாருங்கள், GHன்றது 10^3, இங்கே 3. சரியா பிள்ளை பாருங்க சரியாண்டி. பிள்ளைக்கு தானே இங்கே ஒரு பிள்ளை ஒன்று விட்டோம் பாருங்கள். சரி தான் பிள்ளை பாருங்களா, இங்கே பாருங்கள். இப்போ இதில் நான் எம்பரு தானே, நான் எம் அப்படியே வச்சு நான் இதில் வெட்டிருக்கப்படா சரியா. நான் இப்படி பொது எடுக்கணுமென்றால் எனக்கு எம்ஆர் வரைக்கும் வரணும் தானே. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற எம் அப்படியே இருந்திருக்கும். சொல்கிற விஷயத்தை நான் ஃபாஸ்ட்டாக கழிச்சு கொண்டு போவோம், நீங்கள் பொறுமையாக இருந்து என்ன செய்யணும், எழுதி பார்க்கணும் சரியா. அந்த எம் எப்படி அப்படியே இருந்திருக்கும். நான் இதை ஏன் வெட்டினேன்டா, இதை வெட்டிட்டு நான் இங்கே கொண்டு போனேன். நான் டிரெக்டாக இதுக்குள்ளே இருந்து நான் குடத்தையும் எடுக்கணும் என்றால் இது எம்மை நான் வெட்டிருக்கப்படா சரியா. அப்படி எம் எத்தனை தராங்க, 2 கிலோகிராம். அப்போ இது 3, இந்த 3 வெட்டுப்பட்டால் எனக்கு இவ்வளவும் தான் என்னது இங்கே இருக்கிறது. இந்த சுழற்சி இயக்க சக்தி என்றது 3 வெட்டுப்பட்டால் 20 வரும். அல்லது நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் இதுலேருந்து ஒமேகாவை கண்டு அதுக்கு பிறகு திரும்ப இதில் வந்து பிரதிட்டிருப்பீங்க. ஹாஃபுக்கு பதிலாக எம்முக்கு பதிலாக ஆர் வர்க்கத்துக்கு பதிலாக இதுக்கு பதிலாக பிரதிட்டிருப்பீங்க. எல்லாம் ஒன்று தான் பிளைண்டாக. இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஷோர்ட்டாக வந்துருக்கு, சுருக்கள் கொஞ்சம் கஷ்டமில்லை. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 1/10 அதில் ஒமேகாட வர்க்கம், இங்கே ஹாஃப், அங்கே 1/4 சரியா. அப்போ நீங்கள் எப்படியோ நீங்கள் சுருக்கினீங்கன்னா சரி. ஆனால் எம்சிக்கு என்றபடியால் டைம்ன்றது மிக முக்கியம். 47வது கேள்வி சரி. அடுத்தது பாருங்கள், அடுத்த 27வது கேள்வி சரியா பிள்ளை. 7வது கேள்வி. இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது பியூர் ரோலிங். இப்போ பியூர் ரோலிங்கில் என்ன கண்டிஷன் என்றால் அது ஒரு ஒமேகான்ற ஒரு கோணவியத்தில் ஒரு சுழலுது என்றால் அவரோட மைய வேகமானது 6 ஒமேகாவில் தரப்படும். அல்லது அல்ஃபான்ற ஒரு கோண வேகத்தில் உருள்ற நேரம் அவரோட தீவு மையத்தின் ஆறுமுடுகள்ன்றது ஏகபெருமான 6 அல்ஃபான்னு தரப்படும் சரியா. இது பியூர் ரோலிங், அதாவது நழுவாமல் உருள்றது. உங்களுக்கு இந்த வீடியோக்கு உங்களுக்கு வேணுமெண்டா கொஞ்சம் டைம் தேவைப்படும்னா நீங்கள் என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு இந்த வீடியோ வரைக்கும் தானே பார்க்குற மாதிரி. அப்போ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, ஒவ்வொரு கேள்வியாக கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து என்ன செய்வீங்க, பொறுமையாக நிப்பாட்டி